வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். இயர் எண்டர் 2025க்கு வந்தாச்சு. இந்தியன் டீம் T20 ஸ்குவாட்ல அதிக ரன் குவித்த வீரர்கள் 2025ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க. வீடியோவுக்கு புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி விட்டுக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். 2025 T20 ஸ்குவாட் இந்தியன் டீமுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய இளம் வீரர்களோட ஆதிக்கம் 2025ல இந்தியன் டீமில் இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சூரியகுமார் யாதவ் தலைமையில் T20 இந்தியன் டீம் ஸ்குவாடை நம்பர் 1 பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு சூரியகுமார் யாதவ். இதில் யார் யார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க 2025ல பேட்டிங் லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வீரர்களோட பட்டியல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாப் 5ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனை பற்றி பார்த்துருவோம். ஸோ கைஸ், டாப் 5 பேட்ஸ்மேன்கள் லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்க ஒரு சஞ்சு சாம்சன் பொறுத்த அளவுக்கு 2025 அவருக்கு ஒரு ஸ்மாரான ஆண்டா தான் பார்க்கப்படுகிறது. ஒரு 15 போட்டிகள் அவர் விளையாண்டுருக்காரு 2025ல. 222 ரன்களை குவிச்சிருக்காரு. ஸோ பல வீரர்களுக்கு இந்தியன் டீமில் வாய்ப்பு கொடுத்ததுனால அவருடைய நிலையான இடம் பறிப்போய் விட்டது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ 15 போட்டிகளில் ஒரே ஒரு 50 மட்டும்தான் போட்டிருக்காரு. இருந்தாலுமே அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளில் சீசன் முழுவதுமே அதிரடி ஆட்டங்கள் மூலமாக தனது இருப்பை இந்திய அணியில் பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ சஞ்சு சாம்சன் பொறுத்தளவுக்கு 2025 அவருக்கு ஒரு ஸ்மாரான ஆண்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்றதான் விஷயம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 4வதாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் யாருன்னா கைஸ், முன்னணி ரன் குவிப்பாளராக ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு முன்னணி ரன் குவிப்பாளர் அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்த பேட்ஸ்மேன் ஓப்பனரில் அப்படின்னு சொல்லக்கூடிய சுமன் கில் தான். சுமன் கில்லுக்கு 15 T20 போட்டிகள் 2025ல கிடைச்சிது. 291 ரன்கள் எடுத்துகிட்டு இருந்தார். ஆரம்பத்தில் என்னமோ அதிரடியாக தான் ஆடிட்டு இருந்தார் 2025ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல சர்ச்சைகளுக்கு கேள்விகளுக்கும் உள்ளாயிட்டார் சுமன் கில் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதே போல் அவரது ஸ்ட்ரைக் ரேட் மற்றும் நல்ல தொடக்கத்தை தருவார்கள் என்று எதிர்பார்த்தாங்க ரசிகர்களில். ஆனால் அதுக்கு ஒரு கேள்விக்குறியாக்கிட்டார் சுமன் கில். ஸோ 2025 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல கூட அவரை தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ 2025 சுமன் கில்லுக்கு ஒரு ஸ்மாரான ஆண்டு கூட இல்லை, ஸ்மாருக்கு கீழே பேட்ல வந்துட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் 2025ல இல்லை. ஸோ சுமன் கில் 2026ல கிரேட் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்றது ரசிகர்களோட நம்பிக்கை, என்னோட நம்பிக்கையும் கூட. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுமன் கில் பற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், பேட்டிங் லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்கவர் யாருன்னா ரீசெண்டாக ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு 2025ல திரும்பிய ஹார்திக் பாண்டியா தான். ஹார்திக் பாண்டியா பொறுத்த அளவுக்கு இந்த இயர் வந்து 2025 ஆரம்பம் ஒரு மந்தமான நிலையில் போயிட்டு இருந்தாலுமே 2025 இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சிறப்பாக அமைஞ்சது ஹார்திக் பாண்டியாவுக்கு. பேட்டிங்கில் குறிப்பிடத்தக்க பங்காற்றினார் இந்தியன் டீமுக்கு அப்படின்னு தான் சொன்னோம். 2025ல 15 மேட்சுகள் அவர் விளையாண்டுருக்கார் T20 போட்டிகளில். 302 ரன்கள் சேர்த்து ஹார்திக் பாண்டியா குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான சீரியஸில் தொடரில் மிடில் ஆர்டருக்கு ஒரு பலமாக விளங்கினார் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஹார்திக் பாண்டியா பொறுத்த அளவுக்கு 2025 அவருக்கு ஒரு வரவேற்கத்தக்க ஆண்டாக தான் இருந்துச்சு. கைஸ், லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கவர் திலக் வர்மா பொறுத்தளவுக்கு 2025 அவருக்கு ஒரு எக்ஸலண்ட் இயராக தான் பார்க்கப்படுகிறது. 2025ல 2வது அதிகபட்ச T20 ரன் குவிப்பாளராக மிரட்டிட்டு வந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். 20 போட்டிகளுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு. 567 ரன்களை குவிச்சாரு மனுஷன். இதில் 4 அரை சதங்களும் அடங்கும். இவரது வருகை இந்திய அணியில் மிடில் ஆர்டரில் அவரின் முக்கியத்துவத்தை அதிகரிச்சது. குறிப்பாக ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி 9வது தடவை ஆசிய கோப்பையை ஜெயிக்கிறதுக்காக அவருடைய 69 ரன்கள் கடைசியாக உதவுச்சு. அவரோட ஆட்டம் முக்கிய காரணமாகவும் அமைஞ்சது அதில். ஸோ திலக் வர்மா பொறுத்தளவுக்கு 2025ல் அவருக்கு எக்ஸலண்ட் இயராக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கவர் யாருன்னு பார்த்தா கைஸ், அபிஷேக் சர்மா தான். 2025ல் இந்தியாவில் அதிகபட்ச ரன் குவித்த வீரராக அபிஷேக் சர்மா இருக்கிறாரு. இந்த ஆண்டின் சிறந்த பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் ICC தரவரிசையின்படி சிறந்த T20 பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்டில் இருக்கார் அபிஷேக் சர்மா.
தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்ற மாதிரி அபிஷேக் சர்மாவுக்கு இந்த ஆண்டு அந்த மாதிரியாக தான் அமைஞ்சிருக்கு. சுமார் 21 போட்டியில் T20 போட்டிகள் விளையாண்டுருக்காரு. 859 ரன்களை குவிச்சு வச்சிருக்காரு மனுஷன். இதில் 193.46 அவருடைய ஸ்ட்ரைக் ரேட். இந்த இயரில் 5 அரை சதங்கள் அடிச்சிருக்காரு. அதே போல் ஒரு சதத்தை அடிச்சிருக்காரு T20 போட்டிகளில். இவர் குறிப்பாக இங்கிலாந்துக்கு எதிராக வான்கடை மைதானத்தில் நடந்த ஒரு போட்டியில் 54 பந்துகளில் 135 ரன்கள் அடித்து தெறிக்க விட்டார் அந்த மேட்ச்சு 2025. இதன் மூலியமா இந்தியன் அணி 4-1 என்ற தொடரை வெல்வதற்கு காரணமாக இருந்தவரே அபிஷேக் சர்மா தான். 2025 இந்தியாவின் வெற்றி பயணத்தில் பேட்டிங்கின் பலம் முக்கிய பங்காக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் இந்திய அணி 2025 21 T20 போட்டிகள் விளையாண்டு 16 போட்டிகளில் வென்று அசத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியன் அணியில் 2025 T20 மற்றும் ODI ஃபார்மட்ஸில் 14 முறை தோல்வி அடையாத அணி என்ற சாதனையை 2025 படிச்சிருக்காங்க. ஸோ 2025 பொறுத்தளவுக்கு இந்திய அணிக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி இயராக தான் பார்க்கப்படுகிறது கைஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க 2025 இந்தியன் அணியோட பேட்ஸ்மேன் பற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தியன் டீமோட இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.